அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல வீட்ஸ்டோன் சமண சுற்று பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த டயகிராம் இந்த படத்துல இருக்கிற மாதிரி PQRS என்ற மின் தடையாக்கிகளை வலை அமைப்புகள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதுல G என்ற கால்வனோமீட்டர் B மற்றும் D சந்திகளுக்கு இடையில இணைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பதிலா அதாவது இந்த PQRS மின்தடையாக்கிகள் மற்றும் கால்வனோமீட்டருக்கு பதிலா நம்ம எலக்ட்ரிக் பல்பு எடுத்துக்கலாம். அதாவது மின்சார பல்ப் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு மின்சாரம் பாயறப்போ அது எலக்ட்ரிக் பல்ப் வழியா பாயறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த எலக்ட்ரிக் பல்ப்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த டயக்ராம் தான் டிரா பண்ணணும். இது இந்த டயக்ராம் ஒன்லி ஃபார் எக்ஸ்பிளனேஷனுக்கு மட்டும்தான். இப்போ இந்த சர்க்கியூட்டை நம்ம க்ளோஸ் பண்றோம். அதாவது இந்த சுற்றை மூடணும். மூடியாச்சு. இப்போ I என்ற மின்சாரம் இதுல பாய ஆரம்பிக்கும். இந்த I என்ற மின்சாரம் A சந்தி அடைஞ்ச உடனே அது I1 மற்றும் I2 மின்சாரமா பிரிகை அடையும். B ஜங்ஷன் அடைஞ்ச உடனே I3 மற்றும் IG மின்சாரமா பிரியும். D ஜங்ஷன்ல இருந்து I4 மின்சாரமா அது பாயும். C ஜங்ஷன் அடைஞ்ச உடனே இந்த I3 I4 கரண்ட் ஒன்னாகி I என்ற கரண்டா இந்த சுற்றுல பாயும். ஸோ எவ்வளோ மின்சாரம் உள்ளார போச்சு அதே மின்சாரம் வெளியில வரும். இவ்வளவுதான் இதோட செயல்முறை. இப்போ B மற்றும் D சந்திகளுக்கு இடையில நம்ம கிர்ச்சாஃப் முதல் விதியை பயன்படுத்தணும். ஸோ அதில் B சந்தியில் பார்த்தோம்னா I1 கரண்ட் உள்ளார வருது, I3 மற்றும் IG கரண்ட் வெளியில போகுது. வெளியில போற கரண்ட்டுக்கு நம்ம அதாவது மின்சாரத்துக்கு எதிர்குறியும் உள்ளார வர மின்சாரத்துக்கு நேர்குறியும் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கும். அதே மாதிரி D சந்தியில பார்த்தோம்னா I2ன்ற மின்சாரம் உள்ளார வருது, IG மின்சாரமும் உள்ளார வருது, I4 மின்சாரம் வெளியில போகுது. அப்போ I4க்கு மட்டும் எதிர்குறி கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கிடைக்கும். அடுத்தது கிர்ச்சாஃப் ரெண்டாவது விதியை நம்ம பயன்படுத்தணும். அது எந்த மூடப்பட்ட சுற்றுக்கு பயன்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் ABDA சுற்றுக்கு பயன்படுத்தலாம். இப்போ இது வலஞ்சுழியா சுத்துது. இப்போ வலஞ்சுழியா சுத்துறப்போ இந்த I1Pயும் IgGயும் இதோட வலஞ்சுழியா சுத்துற திசையும் மின்சாரத்தோட திசையும் சேமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனா I2Rக்கு இதோட வலஞ்சுழியா சுத்துற திசையும் மின்சாரத்தோட திசையும் எதிர்மறையா இருக்கிறதுனால அதுக்கு எதிர்குறி கொடுக்கணும். அப்போ நமக்கு இப்படி ஒரு சமன்பாடு கிடைக்கும். I1P பிளஸ் IgG மைனஸ் I2R. அதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் இந்த ABCDA மூடப்பட்ட சுற்றுக்கு கிர்ச்சாஃப் மின்னழுத்த விதியை பயன்படுத்தணும். இப்போ அதையும் நம்ம இந்த மாதிரி வலஞ்சுழியா சுத்திக்கலாம். அதுல I1Pயும் I3Qவோட திசையும் மின்சாரத்தோட திசைக்கு நேர் திசையில இருக்கு. ஆனா I2R I4Sஓட திசை மின்சாரத்தோட திசை இந்த வலஞ்சுழியா சுத்துற திசைக்கு எதிர் திசையில இருக்கிறதுனால இதுக்கு எதிர்குறி கொடுக்குறோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கிடைக்கும். இப்போ இந்த B மற்றும் D சந்திகளுக்கு இடையில மின்னழுத்த வேறுபாடு சுழியா இருந்ததுன்னா, அதாவது சமமா இருந்ததுன்னா IGயோட வேல்யூ 0 ஆயிடும். அப்போ IGயோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா Bலேருந்து Dக்கு மின்சாரம் பாயாது. அப்போ மின்சாரம் பாயலைன்னா கால்வனோமீட்டர் 0க்கு வந்துடும். அப்போ இந்த பல்பு க்ளோ ஆகிறது ஆஃப் ஆயிடும். அப்போ அந்த IG வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்போ இந்த IG வேல்யூ 0 ஆயிடும். அப்போ இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதணும். அப்படி மாற்றி எழுதுறப்போ I1 = I3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி I2 = I4ன்னு கிடைக்கும். இந்த IG = 0 இருக்கு இல்லையா, அதை இங்கேயும் நம்ம பயன்படுத்தணும். அப்போ இந்த வேல்யூ 0 ஆயிடும். இப்போ இந்த சமன்பாடு I1P = I2R ஆயிடும். இப்போ இந்த I1P = I2R மதிப்பு இருக்கு இல்லையா, அதை இங்க பயன்படுத்தணும். I1Pக்கு பதிலாக I2R பயன்படுத்தலாம். அப்போ I2R கேன்சல் ஆயிடும்.
இப்போ ஈக்குவேஷன் நம்ம I3Q மைனஸ் I4S இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதையும் மாற்றி எழுதணும்னா I3Q இஸ் ஈக்குவல் டு I4Sன்னு கிடைக்கும். இப்போ இந்த சமன்பாடால் வகுக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ I1ஓட வேல்யூ I3, அதே மாதிரி I2ஓட மதிப்பு I4. இப்போ இதில் நம்ம அந்த மதிப்பை இதில் பயன்படுத்தும் பொழுது நமக்கு I3ன்னு கிடைக்கும், இங்கே I4 கிடைக்கும். இப்போ I3 நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி I4 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கிடைக்கிற சமன்பாடு P/Q இஸ் ஈக்குவல் டு R/S. இப்போ இதில் ஏதாவது ஒரு மின்தடையாக்கியோட மதிப்பு தெரியலன்னா, 3 மின்தடையாக்கிகளின் மதிப்பு தெரிஞ்சு ஒரு மின்தடையாக்கியின் மதிப்பு மட்டும் தெரியலன்னா, இந்த சமன்பாட்டில் பயன்படுத்தி இதை நம்ம தெரியாத மின்தடையாக்கியினுடைய மதிப்பை கண்டறியலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.